வரலாறு ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. குடியிருந்த கோவில் அது செமுச்சாரு படம், அன்னையோர் ஆலயம், அது ரஜினி படம். நான் உங்ககிட்ட நான் படத்து பேரையா சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன யாருங்க ஒத்தாய்? என்னடா ஒத்தாய்? திருமல திருமல வாடா வாடா, நீ வாடா ஒரு நிமிஷம். அடிச்சுட்டாளா? ஏய் வாய்க்கால ஓல எதுக்குடா அடிச்சியா? வாய்க்கால டேய் வாடங்க. ஏய் வாய்க்க அண்ணா வாய்க்கால தெரியாத வந்து வாய்க்கால அங்கடா ஒன்ற தெரியாத வந்துட்டனா. ஏன்டா ஓட வாடா இங்க. அடிக்க மாட்டவா? சட்டி போட்ல உள்ளனா. தாய் தந்தை யாரு? என்ன பெற்ற தாய்? தாய். ஏய் ஒத்தாய். இவ்வளவு அறிவா கேக்குறியே, வைத்துக்கிரி என்னடா திங்கிற? தண்ணி பீயி. அதையே சாப்பிடு. தெரியல 10 மாதம் கட்டுப்பட்டு யாரோ காளிதேவி என்ற மாதா நான் அங்கத்திலே சுமந்து பெற்ற பாலனா? நான் உன்னை போல ஒரு தாயினுடைய அங்கத்திலே பிறந்தவனா? எப்படி பிறந்தேன்? அதாவது சிவபெருமானுக்கும் உமா மகேஸ்வரிக்கும் ஒரு நாள் ஒரு தினத்திலே நான் தான் பெரிது நீதான் பெரிது என்று சொல்லி வாக்குவாதமாக்கப்பட்டது ஏற்பட்டது. அப்பொழுது கட்டிய கணவன் என்று கூட மாறாமல் வடிக்கு என் அன்னையாகப்பட்ட உமா மகேஸ்வரி அடே என்று ஒரு வார்த்தை உரைத்தாள். அப்பொழுது என் தந்தையாகப்பட்ட ஆங்கார கோபத்துடன் அவருக்கு ஒரு சாபத்தை அளித்தார். எப்படி? சிவனுடைய இந்த பாகத்திலே குடியிரு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தினால் பேசுகிறாய். அதனால சிவனுடைய இடமாக விட்டு ஓராண்டு காலம் பாலைவனத்திலே காலியாக திரிவாய் பிடி சாபத்தை என்று சாபத்தை அளித்தார். உண்மைதான். யாரு? தன் மனைவிக்கு. ஆமா, சிவபெருமான் சாபத்தை அளிக்க என் அன்னையாகப்பட்ட உமா மகேஸ்வரி பாலைவனத்திலே பத்திரகாலியாக பிறந்தாள். அப்பொழுது தேவாதி தேவர்கள் எல்லாம் என் தாயாகப்பட்டால் ஒரு உடலை விட்டு வேறொரு உருவம் எடுத்தால் அந்த ஆதி மாயக்கண்ண அந்த கோழி குஞ்சு திடி கோமாளி பையன் ஸ்ரீமந்த கண்ணனாகப்பட்டவன் என் அன்னையை வந்து சந்திப்பது வழக்கம். அன்று தினம் என் அன்னையை வந்து சந்திக்காமல் வைவிட்டால் தேவர்கள். அதனால என் அன்னையாகப்பட்ட ஆங்கார கோபத்துடனே என்னை பிறக்க செய்தார். மும்பைதான். அப்படி பாலைவனத்திலே கஜமகாசுரனாகப்பட்ட நான் பிறந்தேன். ஒரு யாக வேள்வியிலே பிறந்தேன். சக்தியினுடைய அம்சையால் பிறந்தவன். உண்மைதான் நண்பா. அப்படி சக்தியோட அம்சையால் பிறந்திருந்தாலும் எனக்கு என்ன வேலை? என்ன
என் அன்னையாகப்பட்டவள் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். எப்படி? என்னை மதிக்காத தேவர்கள் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது. தேவாதி தேவர்களை அனைவரும் அடித்து உதைத்து அதாகுதல் செய்து கட்டி இழுத்துக் கொண்டு தரதரவெல்ல வந்து பாலைவனத்திலே குடிகொண்டு இருக்கக்கூடிய தாய் பத்திரகாளி காலடியை போட வேண்டும். அதனால தேவைப்பட்ட வரத்தை வாங்கணும். ஏனென்றால் தேவாதி தேவர்கள்லாம் சூழ்ச்சிக்காரர். அதனால சூழ்ச்சி மார்க்கமாக இந்த ரூபத்தை விட்டு சடமுடி தரித்த சன்னியாசி ரூபத்தை கொண்டு அந்த தேவரிடத்திலே வரத்தை வாங்க வேண்டும். எப்படி வரம்? எப்படி? சாகாத உயிர், வேகாத உடல், அல்லல்ல குறையாத செல்வம். இந்த 3 வரத்தையும் சிவபெருமானிடம் வாங்க வேண்டும். அதனால இன்றைய தினம் கைலகிரி போக வேண்டும். போகலாமா? கைலகிரியா? உண்மைதான். பஸ் அடிச்சு காசு வச்சுக்கிறீங்களா? கைலகிரிக்கு போவதற்கு பஸ் சார்ஜி காசா? உன்னை போல நான் பஸ் சார்ஜி போட்டு போனவனா? பஸ் மேல ஏற போயிருவியா? அப்படி பஸ் மேல வைகுண்டம் தான் போவேன். காக்காப்படி வைகுண்டம். என்கிட்ட மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசாதடா கண்ணு பையா. மறந்து போயிருவியா? காலை பிடிச்சு அப்படியே கர 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 கரன்னு சுத்தி விட்டாலும் வச்சுக்க மேல போவ 6 மாசம் கீழே வர 6 மாசம் ஆயிரும். நீ என்னங்க? ஆமா. அதனால இன்றைக்கு நான் கைலகிரி போக வேண்டும். போலாமா? எப்படியாண்டா ஒன்னால பட்ட கைலகிரி தேடி செல்ல அதே சமயத்து ஒன்னால பட்ட கைலகிரி ஆள பிடிக்க கைலாசு போறேன். கூத்தாடு பெருமானே
சபைக்கு வணக்கம் செய். நன்றி 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 வணக்கம். சபைக்கு வணக்கம் வந்தனோ நமஸ்கார். ஆமா நமஸ்கார். சமோசா புல்ல பானிபூரி புல்ல. ஆனா நந்திக்காவலா சாணி சாரியா சாமி சாமின்னு சொல்றா. சொல்லுங்க சாமி. நாட்டுக்கு நாடு மகா நாடு. ஆமா சாணி. அழியத்துக்கு நம்பர் படிக்கலாம். நாட்டுக்கு நாடு மகா நாடு. சாணி அருமையும் பெருமை சிறந்த அருமைய பெருமை சிறந்த அழகு திருப்பொன்னாடு. ஆமா சாமி. ஆனக்கட்டி தாம்படிக்கும் அதிகார நாடு. குதிரை கட்டி தாம்படிக்கும் பொன்னுமா நாடு. வன்னி குலத்துல பிறந்த புண்ணிய சிகாமணிகள், அக்கினியில பிறந்த அதிவீர வன்னியர்கள், நெருப்புல பிறந்த நீல வன்னியர்கள் அன்பினால் ஆதரிப்பார்கள், மிஞ்சினால் மோசம் பிடிப்பார்கள். ஆபத்துன்னு வந்து வன்னி குலத்துல வந்து கால் விழுந்துட்டா எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய வன்னி சிகாமணிகள் மட்டும்தான். ஆமாங்க. மத்தையும் கூட அட கிடக்குது போட அப்படின்றாங்க. வன்னி குலத்துல பிறந்த மட்டும் என்னைக்குமே ஆதரிக்கக்கூடிய. ஆமாங்க. ஆனா ஒண்ணு தப்பு பண்ணிவிட்டாங்க. என்னங்க? வாதாபி பிறக்கும் போது சம்பிகேச மகாமணியூர் பாலர் ஏகத்திலே போய் நிலம் வாங்கி ஏகத்தை வளர்த்துறாங்க. பூமி பாலர் இடத்துல அந்த பூமி பாலர்கள் நிலம் கொடுத்ததுனால, ஏகம் செய்வதற்காக நிலம் கொடுத்ததுனால காரால பிறந்த கவண்டமார்களுக்கு வரம் கொடுத்தாரு ஈஸ்வரன். நான் வரம் கொடுத்தேன். வரம் கொடுத்த உடனே அவர் துப்புட்டி ஏந்தி வர வாங்கினாங்க. யாரு? அந்த காரால வம்சத்துல பிறந்த கவண்டமார்கள் துப்புட்டி ஏந்தி வர வாங்கினாங்க. அப்ப ஈஸ்வரன் வரம் கொடுத்தா. பேசக்கூடாதப்பா. அப்போ நீ காலாகிற நிலமா இருந்தாலும் சரி, காலாகிற ஏப்பா பேசுறீங்க? காலாகிற நிலமா இருந்தாலும் சரி, நீ ஆளு வச்சு முன்னுக்கு வந்துரு அப்படி சொல்லி கவண்டமார்களுக்கு நான் வரத்தை கொடுத்தேன். நம்ம வன்னி சிகாமணிகளுக்கு வரம் கொடுத்துருந்த வன்னி சிகாமணிகள் என்ன பண்ணிவிட்டாங்க? வலை போட்டு வச்சிருந்தாங்க. மீன் பிடிக்கிற வலை தோல் மேல வச்சிருந்தாங்க. வன்னி குலத்துல வந்த வன்னி சிகாமணி உங்களை ஆபத்து காப்பாத்துறதுக்காக சம்புகேச மகாமணி ஏகத்தை வளர்த்தினாரு. வாதாபி பிறக்க வைக்கிறதுக்காக உங்களுக்கு நான் வரம் தர்றேன்னு சொன்னதுக்கு வன்னி குலத்துல பிறந்த என்ன பண்ணிவிட்டாங்க? மீன் பிடிக்கிற வலை ஏந்தி பிடிச்சாங்க. மீன் பிடிக்கிற வலை ஏந்தி வரம் கொடுத்தா அந்த வரம் என்ன ஆகும்? நிக்குமா? அந்த ஓட்டையில பூரா போயிடும். அதனால 100ல 10 தான் வன்னி குலத்துல பிறந்த வன்னி சிகாமணி ஓஹோன்னு இருப்பாங்க. என்ன அது? ஏன்னா அன்னைக்கு கொடுத்த வரம் அப்படி, அவங்க வாங்கணும் வரம் அப்படி. அதனால வன்னி குலத்தில் பிறந்த வன்னிய சிகாமணிகள் 1, 10, 100, 500, 1000 என்று சொல்லக்கூடிய வசூலை செய்து பங்காளிகள், ஊர் பொதுமக்கள் அனைத்து பேர்களும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைக்கு வருவோருக்கு போவாருக்கு கும்பாபிஷேகம் யார கேட்டப்ப தெரியாத பந்தல போடும் போது எங்க போஸ்ட் அடிச்சாங்க. கும்பாபிஷேகம் முன்னிட்டு யாரு வந்தாலும் சரி இல்லைங்காமல் படைக்கு அன்னபூஜனை அமதளித்தார்கள். என்ன மனம் கோணாமல் படைக்கு அன்னபூஜனை அமதளித்தார்கள். குடிக்க முடியாத இலையை போட்டு படைக்கிட்டு. அதனால வன்னி குலத்தில் பிறந்த புண்ணிய சிகாமணி 60 பேர்கள் இல்லைங்காமல் படிக்க அன்னபூஜனை அமுதளித்து நம்மளுக்கு மட்டும் இல்ல ஊரு பொதுமக்கள் 60 பேர்களுக்குமே இல்லைன்னு சொல்லாமல் படிக்க அன்னபூஜனை அமுதளித்தார்கள். அதனால அமுதளித்து இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நமக்கு இன்றைக்கு ஓரிரவு நாடகம் வைத்திருக்கிறார்கள். நம்ம நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்? அதே நாடகம் தான். அதே தானே? எங்க இருந்து வந்த? ஆட்டியம்பட்டிலிருந்து வந்திருக்கிறேன். அதனால நாகதேவி பிறப்பு, கஜமகாசூர சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நாம இந்த இரவு நடத்திக் கொண்டு வருகிறோம். ஆமா. அதனால இந்த நாடகத்திலே நான் முதல் தற்பாடு வந்திருக்கின்றேன். நான் யாரு? என் பேர் என்ன? நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? காலையில ஒரு 500 தான் 850 ரூபா வாங்குறதுக்கு தான். அப்படியா? நாங்களா காசு வாங்குற ஆளுதா? கண்டு வாங்குவீங்க? நாங்க கண்டு கொடுக்குற ஆளுதா? அதிக முந்தானத்துக்கு கண்டுக்கார வலை போட்டு தேடி இருந்தோம். அவனை கண்டாட்ட ஓடி ஒழிஞ்சுக்கிறோமே. அப்படி இருந்தாலும் நான் யாருன்னு சொல்றேன். எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதுங்க.
என்னடா இதெல்லாம் தெரியலங்கிறா உனக்கு தெரியுங்கிற? தெரியுங்க. எப்படா தெரியும்? இந்த பந்தல சுத்தி ஒரு பாம்பு பூந்து வச்சு பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிற. இது என்ன பண்ணி கத்துற வேலை? டேய், பைத்தியக்காரா. என்ன நடக்குது? இது என்னது? உங்ககிட்ட கோலால சொல்லி அடிச்சு விட வேண்டியது. அப்படின்னா பரமேஸ்வரனுடைய நெருப்பெரியும் உனக்கு எரியும், அவ்வளவுதான். பரமேஸ்வரனுடைய கரங்களால் இருக்கக்கூடிய சக்திவேல் தங்கவேல். இதா? ஆமா, தங்கவேல்ரா. தங்கவேல் சுட்டு இடப்பன் செத்து போயிட்டாங்க. அந்த வேல் வேற, இந்த வேல் வேற. பாரு, பூரா தங்கம் பாடுறா. ஆமா, இது தங்கமா? ஆமாடா. என்ன தங்கவேலுங்கிற பெண்டு தட்டிக்கிட்டா? மார்கழி மாசம் யாகாதி ஏசில இருந்து இன்னும் லீவு கிடையாது அதுக்கு. அல்ல பட்ட பட்டையே குடிஞ்சுக்கிட்டா. இன்னும் லீவு கிடையாது. இது தங்கவேலு. தங்கவேல் நான் நம்பணும். நம்பணும். போடுற பூக்களை விட்டுருவேன். போடுறான் அப்படி உலகையா இருந்துகிட்டு தங்கவேலாம் இல்ல கேக்குறவன சருக்காரு முட்டுக்கலாம். பொதுமக்கள்ரா ஒரு அடியில பல்லு அப்படி சிறந்த கொடுப்பேன். என்ன பண்றாங்க? மியூசிக் பாடுற அந்த மியூசிக் மட்டும் ஒரு தப்ப போய் செலவு பண்ணிக்கலாம். கணக்கே இல்ல. அடமானம் வச்சுட்டு வரேன். அந்த பையன்கிட்ட வைக்க கூடாது. அந்த பையன் காலை பிடிச்சி கடிச்சுக்கிறோம். எங்கடா கொண்டுட்டு போறான்? அப்பா கூப்பிட்டு பேர் என்ன? காந்தா. காந்தம்மா காந்தம்மா அது சாமி கண்ணுக்கு தெரியுதா? சிவன். அந்த சிவன் சாமி இது தங்க வேலுங்கிறாரு தெரியுதா? இது தங்க வேலை ஒரிஞ்சு தண்ணி பைப்பாடு பாரு. என்ன தெரியுது? அந்த காந்தம்மா காந்தம்மா சொல்லி பிடிச்சி இது தண்ணி பைப்போம். பைப்புகளை வேலை தண்ணி எப்படி கொடுக்குறான் பாரு. காந்தம்மா 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 இது தண்ணி பைப்பா வரந்தால இன்னைக்கு எத்தனை ஊட்ட காந்தம்மா குட்டி சேர் பண்ணி காந்தம்மா இப்படி சொல்லலையா? டேய், நான் யார் என்று சொல்றேன், கவனமா புரி. சொல்லுங்க.